இன்கேஸ் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்க ரோட்ல நடந்து போகும்போது திடீர்னு யாராச்சும் கத்தியை கட்டி மிரட்டுறாங்கன்னா சினிமாலாம் வர்ற மாதிரி அவன் வித்த காட்டுறதை விட பிராக்டிக்கலா தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசிக்கிறதா கரெக்டா இருக்கும். ஒருவேளை அதே மாதிரி உங்களை கத்தியால குத்திட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா அந்த கத்தியை புடிங்கி போட்டு தப்பிச்சு ஓடிடலாம் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க கத்தியை வெளியே எடுத்து அடுத்த செகண்ட்ல இருந்து உங்க உடம்புல பிளட் ப்ளீடிங் அதிகமாயிரும். இதுவே உங்களோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் முடிச்சிடும். நீங்க நடுக்கடல டிராவல் பண்ற கப்பல் திடீர்னு மூழ்க போகுது அப்படின்னா கப்பலோட எஜ்ஜு பகுதி மூழ்கிற வரைக்கும் கப்பல்ல நீங்க இருக்கிறதா சரியான ஐடியாவா இருக்கும். டைட்டானிக் மூவில கூட அழகா கட்டியிருப்பாங்க. நீங்க காட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு கரடியை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதை பார்த்துட்டு 23 படத்துல வந்த மாதிரி அசையாம நிக்கிறது, தப்பிச்சு ஓடலாம் நினைச்சு வேகமா ஓட நினைக்கிறது, மரத்துல ஏறலாம் நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாது. கரடிகள் உங்களை விட வேகமா ஓடும், மரமும் நல்லாவே ஏற தெரியும். கப்புன்னு பிடிச்சி உங்களை கப்புன்னு சோழி முடிச்சு விட்டுரும். இதுக்கு பெஸ்ட் ஐடியா, கரடி கிட்ட நீங்களும் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கைகள்லாம் அசைச்சு கத்தி கூச்சலிடணும். அப்படி இல்லைன்னா தரையில எந்த ஒரு அசைவே இல்லாம படுக்கிறது தான் பெஸ்டான ஐடியாவா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கரடி ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க தப்பிச்சு போயிடலாம். இப்ப சொன்னதெல்லாம் கேட்கும் போது நான் ஏன்டா நடுராத்திரில 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி தானே கேட்பீங்க என்னை பார்த்து. பட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை பாருங்க.